கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி முருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். என்னடா பச்சை கற்பூரத்தை பல ஆங்கிளில் காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இன்றைய தினம் இந்த பதிவில் பச்சை கற்பூரம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியது. போன மாதம் எல்லாருமே கஷ்டப்பட்டீங்க, மைத்ரேய முகூர்த்தம் நீங்கள் சொல்லலை, அதனால் நாங்கள் செய்யலை அப்படின்னு. இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு வராது. இது ஏப்ரல் மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்தம். உங்களுக்காக மைத்ரேய முகூர்த்தத்தை குறித்து ரெடியாக வச்சு இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இந்த மைத்ரேய முகூர்த்தம் நம்முடைய ரிஷிகள் கொடுத்தது. அந்த ரிஷிகள் ஏற்படுத்திய முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். எளிமையான விதத்தில் எளிமையான வழிபாடு தான். எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் கூட சொல்வது உண்டு, நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னா அன்றைய தினம் எங்களால் பூஜை பண்ண முடியல, நாங்கள் செய்யறதும் கிடையாது, நீங்கள் சொன்னாதான் செய்யணும்னு தோணுது அப்படின்னு. எனக்கும் அப்படித்தான். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் எனக்கும் செய்யணும்னு தோணுது, அதைத்தான் நானும் செய்வேன். உங்களுக்கு நான் அன்றைய தினம் அந்த ஒரு செய்தியை சொல்லலை அப்படின்னா எனக்கும் அது செய்ய தோண மாட்டேங்குது. அதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது நம்பிக்கை. இப்போ உப்பு பரிகாரம், மைத்ரேய முகூர்த்தம், திரிபுஷ்கர யோகம், இது எல்லாமே உங்களுக்கு மாதம் வரும். உப்பு பரிகாரம் நேரம் குறித்து சொல்லணும். அது நேரம் குறிக்கலை சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தோணுது அப்படின்னா அது என் மேலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் எந்த விதத்திலையும் வீணடிக்க மாட்டேன். எதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சரியான விதத்தில் கொஞ்சம் கூட அளவு மாறாமல் இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். நம்முடைய வீடியோக்கள் நிறைய பேர் பார்ப்பதற்கும் நம் வீடியோக்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் செய்து பலன் அடைவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, அதாவது துல்லியமான அந்த ஒரு கணிப்பு. இதை இப்படித்தான் செய்யணும், எதுலேயும் ஏத்தம் இறக்கம் இல்லாமல் இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு, அதாவது அதை அப்படியே சொல்லணும், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அப்படின்னு தான். அதனால தான் பரிகாரங்கள் நல்ல பலனை தருது. அதாவது பங்குனி உத்திரம் அன்று ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை செஞ்சிங்க. இன்னும் சிலர் எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது அக்ஷய திருத்தியை என்று செய்யுங்க. நீங்கள் அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமம் எடுத்து, நமக்காக நாம் தானே சிரமப்படணும், எடுத்து செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை செய்ய முடியல அப்படின்னாலும் அதில் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுவரை நீங்கள் எந்த யூடியூப்லையும் அந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ தெரியும் நம்முடைய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது அப்படின்னு. அதை நானே சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் அதை செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய ரிஷிகள் முகூர்த்தத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த முகூர்த்தத்தில் நாம் அந்த நேரத்தில் அந்த நபருக்கு பணத்தை கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். ஒருவேளை பணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கடன் அடைஞ்சிடும். பணம் இல்லை அப்படின்னா அந்த நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் ஏதோ சிறு தொகையை எடுத்து வையுங்க. ஒரு தொகையை நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சோம் அப்படின்னா மறந்துடுவோம். அதனால தான் ஒரு கவர் தயார் பண்ணி அதில் பணத்தை போட்டு, அதில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் இவர் தான், பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்திற்கு ஆகர்ஷண சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஆகர்ஷண சக்தி அப்படின்றது இருக்குது. நீங்கள் இது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதை நீங்கள் அந்த காசு இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சிங்கன்னா இது எவாப்ரேட் ஆகிடும், இயற்கையோடு கலந்து சின்ன பீஸாக மாறிடும். இப்போ அந்த கவரில் நாம் அந்த பணம் வச்சு இந்த பச்சை கற்பூரத்தை போடுவதன் மூலமாக பண ஆகர்ஷணம் என்பது ஏற்படும். எப்படி வரும்? ஏதோ ஒரு விதமாக வருமா அப்படின்னு கேட்டால், கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, வேலையை தேடுறீங்க, இது நாள் வரை அது கிடைக்கல அப்படின்னா
இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது வேலை கிடைக்கும். நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி கொடுக்கல இதுவரை அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது அவர்களுக்கு பணம் வரணும். வந்தாதானே அவங்க உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அதனால் அவர்களுக்கு பணம் வந்து அந்த பணம் உங்களுக்கு கொண்டு வந்து அவங்க தருவாங்க. இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் போயிட்டு அவர்களை வந்து கஷ்டப்படுத்துவது தர்மம் கிடையாது. அதனால் பணம் இருந்தும் அவங்க தரலை அப்படின்னா அப்போ நாம் கேட்கலாம். பணமே அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பணம் வரணும் இல்லையா? அப்போ அந்த பரிகாரமாக்கப்பட்டது அவர்களுக்கு பணத்தை வர வச்சு நமக்கு வந்து அந்த பணத்தை அவர்கள் வந்து தருவாங்க. இப்படியாக தர்மமான விதத்தில் பணம் என்பது நமக்கு வரும். இப்போ வந்து அந்த மைத்ரேய முகூர்த்தம் பார்க்கலாம். முதல் மைத்ரேய முகூர்த்தம் 6/4/2026 திங்கட்கிழமை வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னமும் சேருகின்ற அந்த நேரம் இரவு நேரத்தில் வருது. இரவு 9:31 11:49 வரை இந்த முகூர்த்தம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 10:15 அந்த நேரத்தில் நீங்கள் இந்த முகூர்த்தத்தை செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் இரவு 9:31 இரவு 11:49 வரை நமக்கு இந்த முகூர்த்தமாகப்பட்டது இருக்கு. அனுஷ நட்சத்திரம் அன்றைய தினம் இருக்கு. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை அன்று இருக்கு. அந்த நாள் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. மேஷ லக்னம் இணைகின்ற காலம் வந்து காலை 5:45 7:20 வரை. இது வந்து காலையில் இருக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5:45 7:20 வரை நமக்கு இந்த முகூர்த்தமாகப்பட்டது உள்ளது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்தம் வருது. இந்த நாட்கள் வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக ரிமைண்டர் பதிவாக ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அதனால் அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷார்ட் ரூபத்தில் கொடுக்குறேன். நீங்கள் மறந்தால் கூட அந்த வீடியோவை பார்த்து ஞாபகப்படுத்தி நீங்கள் வந்து செய்யலாம். இந்த 2 முகூர்த்தங்களை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக படிப்படியாக கடன்கள் என்பது நிச்சயமாக அடையும். கடன் இருக்குதே அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக நம்முடைய முயற்சிகளை தினம்தோறும் செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் எவ்வளவாக இருந்தாலும் அது அடையும். அதே சமயத்தில் நாம் செலவு செய்யும் போது கூட நாம் எதற்கு செலவு செய்கின்றோம் அப்படின்றதையும் நாம் கவனிக்கணும். அதே சமயத்தில் தர்மத்தையும் நாம் வந்து செய்யணும். தர்மம் செய்தால்தான் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால தர்மம் வேற, சிக்கனம் வேற, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நாம் வந்து வருகின்ற வீடியோக்களில் பார்க்கலாம். அதனால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு தர்மத்தை நாம் செய்வது நமக்கு வந்து பல புண்ணியங்களை பெற்றுத்தரும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் பண்ணுகின்ற அந்த நாள் யாராவது ஏழை எளியவர்களுக்கு, பசியால் வாடுகின்றவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து அவர்களுடைய பசியை ஆற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் என்பது அடையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.